கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று ஆண்டவருடைய வார்த்தையில் ஒன்றை பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார், என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்வதில்லை, புறக்கணிப்பதில்லை. I will not reject anyone who come unto me for help. உதவிக்காக என்னிடத்தில் யார் வந்தாலும் நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன். அது இயேசுவின் வாக்குத்தத்தம். அதே வார்த்தைக்கு இணையாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 4:16 சகாயம் பெறும்படிக்கு கிருபாசனத்தண்டை தைரியமாய் சேரக்கடவோம். அதாவது தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய சமூகத்திலே சேரக்கடவோம். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்களிலே அவரிடத்தில் உதவிக்காக சுகத்துக்காக வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்க, சுகமாக்கினார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு மாம்சத்தில் இருந்தார், இன்றைக்கு ஆவியிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள் நம்மோடு இருக்கிறார். 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடியிருந்தாலும் அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நாளிலே ஒரு நன்மை பெறும்படி கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். வேதாகமத்திலே கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்களில் இயேசுவிடத்தில் பல மக்கள் வந்தார்கள். குறிப்பாக நாம் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே எவிரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஒரு ஜெப ஆலய தலைவன். ஜெப ஆலய தலைவன் என்றால் யூதர்களுக்குள்ளே மிகவும் கனத்துக்குரிய மனிதன். இயேசு கிறிஸ்துவுக்கு யூதர்களும் ஜெபாலயங்களும் டோட்டலி அகென்ஸ்டாக இருந்தது. ஆனால் இவனுடைய ஒரே மகள் மரண அவஸ்தையாக இருந்தாள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 40-41 ஆகிய வசனத்தை வாசிப்போம். இயேசு திரும்பி வந்தபோது இயேசு கலிலேயாவில் இருந்து புறஜாதிகளாப்பட்ட கெனசரேத் அல்லது அந்த பகுதிகளுக்கு சென்று ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வருகிறார். கலிலேயாவில் இயேசு அப்பொழுது இல்லை. ஆனால் இயேசு வருவார், அவருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே இந்த ஜெபாலய தலைவனாகிய ஒருவனும் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் வீட்டிலிருந்து இயேசுவை கேட்பதற்காக வந்த நேரத்தில் அவனுடைய மகள் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் காணப்பட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். அவன் இயேசுவிடத்தில் மத்தேயு 9:18 இயேசு வந்தபோது அவன் இயேசுவிடத்தில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை வாசியுங்கள். மத்தேயு 9:18 அவனே சொல்றான், இது மரித்து போனால் என்று சொன்ன வார்த்தையினுடைய சரியான விளக்கம் என்று சொன்னால், மை டாட்டர் இஸ் ஈவன் நவ் டெட், இப்போ செத்திருப்பா, பட் யூ கம் அண்ட் லே யுவர் ஹேண்ட்ஸ் அப்பான் ஹர், she shall live. அவ இப்போ நான் வரக்கூடிய வீட்டிலிருந்து புறப்படக்கூடிய நிலையில் அவள் மரண அவஸ்தையில் இருந்தாள். இப்போ நான் காத்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த இந்த நாட்கள், இந்த நேரத்தில் ஏறக்குறைய அவன் நினைச்சிருப்பான்
செத்திருப்பாள். அதை மார்க்கு 5:23 மார்க்கு 5:23 வாசிங்க. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, my little daughter is at the point of death. அதாவது ஒரு பெரிய ஆனரபிள் மேன், அவனுடைய குழந்தை 12 வயது. நிச்சயமாக அவன் தன்னால் முடிந்த எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான். இப்போ ரொம்ப மோசமாயிட்டு சாகக்கூடிய நிலையில் இருக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய பாரம்பரியத்தை பார்த்தால் இயேசுவிடத்தில் வர முடியாது. தன் மகள் சுகமடையணும்னு சொல்லி அவனுக்குள் இருந்தபடினாலே ஜபாலய தலைவனாய் இருந்தாலும் ஜபாலயத்தை சென்ற மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அவன் சிந்திக்காதபடி இயேசுவிடத்தில் வந்தான். வந்த மாத்திரத்திலே இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாரும், என் மகள் மேல் வந்து உம்முடைய கையை வையும், அப்பொழுது அவள் என்ன செய்வாள்? பிழைப்பாள் என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். இவன் இயேசுவிடத்தில் தன்னுடைய கடினமான தேவை, தன் மகள் சுகத்துக்காக வந்தான். வந்த அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வந்தபோது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அவருடைய மகளுக்கு மரித்த போதிலும் அந்த மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஒருவேளை இயேசு நான் மகளை வந்து சுகமாக்க வருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பின்னால் செல்லுகிறார். செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஜனக்கூட்டம் திரளாயிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தின் நடுவிலே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை எப்படியாயும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நம்பி அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாள். அப்பொழுது அவள் சுகம் பெறுகிறாள். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது, உங்களில் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஜனக்கூட்டம் திரளாயிருக்கிறார்கள், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொல்லும் போது சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்கிறேன். அப்பொழுது அந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தான் தொட்ட நோக்கத்தையும் அப்பொழுது அவளுக்கு நடந்த சம்பவத்தையும் அங்கே விவரிக்கிறாள். இயேசு அவள் விவரிக்கிறதை அனுமதிக்கிறார். ஏற்கனவே செத்த நிலையில், ஒரு கிரிட்டிக்கலான நிலையில், ஸ்தோத்திரம், ஒரு குழந்தைக்கு சுகத்தை கொடுக்க அற்புதம் செய்ய போகக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது. இவன் ஜபாலய தலைவன், இவள் ஒரு பெண்மணி, இவள் இரத்த போக்கு என்ற வியாதியினால் 12 வருஷம், வியாதிக்கு பெயரே பெரும்பாடு என்று சொல்லப்படுகிறது. அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவு பண்ணி மருத்துவர்களுக்கு பல மருத்துவர்களை பார்த்தும் சற்றேனும் சுகம் கிடைக்கவில்லை என்று அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Her disease made her bankrupt என்று சொல்லும்போது அவளை வறுமையாக்கிவிட்டது. அவளிடத்தில் இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல்ஸ் ஆகிவிட்டது. அவளுடைய வியாதி அவளை தரித்திர பெண்ணாக்கிவிட்டது. இரண்டாவது, her disease made her unclean woman according to their law. இரத்த போக்குள்ள பெண்கள் தேவாலயத்துக்கோ அல்லது அந்த யூத பாரம்பரியத்தில் எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர்கள் போய் என்ன செய்யக்கூடாது? பங்கெடுக்க கூடாது. பங்கெடுத்தால் தீட்டுப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி சமுதாயத்தாலும் தன்னுடைய பிரமாணத்தை, தன்னுடைய கொள்கை நிமித்தம் அவள் மிகவும் ஸ்தோத்திரம் தள்ளப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். அவள் நம்பிக்கையெல்லாம் போயிட்டு, ஆஸ்தி போயிட்டு, அவள் தேவாலயத்தில் போய் கர்த்தரை தேடக்கூடிய நிலையை இழந்து போய்விட்டாள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவள் இயேசுவிடத்தில் வந்தாள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
43ஆம் வசனத்திலே 44 வாசியுங்கள். அவருக்கு பின்னாக வந்து இயேசுவிடத்தில் வருகிறாள். திரளான கூட்டம் இருக்கிறார்கள். ஆனாலும் இயேசுவிடத்தில் வந்தாள். வந்த அவளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது எவருடைய மனதிலே இயேசு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தன் மகளை சுகமாக்கியிருப்பார். இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது எவரு வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து அவள் மரித்ததை நிச்சயப்படுத்துகிறார்கள். போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம், உன்னுடைய மகள் என்ன செய்து விட்டால், மரித்து போய்விட்டால். இங்கே ஸ்தோத்திரம், அவருடைய மகள் மரித்து போன உண்மையை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த தாமதமான நேரம், அவன் நினைத்திருப்பான், இந்த கானானிய ஸ்திரீ வந்து இடையில ஒரு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டா, இல்லாவிட்ட இயேசு டைரக்டா என் வீட்டில் வந்து மரிக்கிறதுக்கு முன்பாக என் பிள்ளையின் மேல் கைகளை வச்சா அவ உயிரோடு நினைச்சிருப்பான், பிழைத்திருப்பாள் என்று மனதில் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது இயேசு அவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த இடத்திலே the delay caused by the healing of the woman must have helped him to strengthen his faith. என்ன அவள் அறிக்கை செய்கிறார், தொட்டேன், 12 வருஷம் வியாதியா இருந்தேன், இப்போ சுகமாகி விட்டது என்று சொல்லி அந்த விசுவாச அறிக்கையை அவள் செய்யும் போது, இப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த ஆண்டவர் என் மகளை மரித்தாலும் எழுத்திருக்க முடியும் என்ற ஒரு விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகவே அந்த தாமதம். அந்த தாமதத்தின் மூலமாக his faith was strengthened. ஆண்டவர் அந்த தாமதிக்கிற நேரத்திலே அவனுடைய நண்பர்கள் சொல்றாங்க செத்து போய்விட்டாள் என்று சொன்ன போதிலும், இங்கே இயேசு செய்த அற்புதம் அங்கே அவனுடைய விசுவாசத்தை கண்டிப்பாக பலப்படுத்தி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், கானானிய ஸ்திரீ எந்த வேதனையோடு வந்தாள் இயேசுவிடத்தில். ஜீசஸ் 12 வருடம் உள்ள பிரச்சனைக்கு வந்த மாத்திரத்திலே ஒரு அற்புதம் செய்தார். அந்த எவிரு மகள் 12 வயதுள்ளவள், அவளும் அந்த எவிரு ஆண்டுடைய பாதத்தில் வந்து அந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் வந்த போதிலும், அவள் குமாரத்தி மரித்த போதிலும், இயேசு அவன் வீட்டுக்கு சென்று அவனை என்ன செய்தாரே, அவளை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் இது நன்கு அறிந்த ஒரு சம்பவம் தான். கானானிய ஸ்திரீ, இவர்கள் 2 பேரும் யூத பேக்ரவுண்டை சேர்ந்தவர்கள். கானானிய ஸ்திரீ என்றால் அவள் கிரீக் உமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே 15-22 வாசியுங்கள். கானானிய இயேசு இப்பொழுது யூத எல்லையை விட்டு புறஜாதிகளின் எல்லைக்கு சென்றிருக்கிறார். இந்த கானானிய ஸ்திரீ அதை கேள்விப்பட்டு அவரிடத்தில் என்ன செய்தாளாம், வந்தாள். She came unto him. இயேசு இந்த நேரத்திலே இந்த கானானியர்களுடைய அல்லது இந்த புறஜாதிகளுடைய பட்டணத்திற்கு சென்றதின் நோக்கம் ஒரு அற்புதம் செய்வதற்காக. இந்த கானானிய ஸ்திரியை சுகமாக்கின பின்பு உடனடியாக அவர் மீண்டும் கலிலேயாவுக்குள் திரும்பி வருவதை வேதத்தில் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 7:24 மார்க்கு கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார், வாசியுங்கள். மார்க்கு 7:24. தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அறியாதிருக்க விரும்பி, அப்படி என்றால் அங்கே ஆண்டவர் சற்று ரெஸ்ட் எடுப்பதற்காக செல்கிறார். தீரு சீதோன் ஊருக்கு சென்று ஒரு வீட்டுக்குள் போய்
பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பினார். அப்படி என்றால் இயேசு அங்கே ரெஸ்ட் எடுக்கத்தான் சென்றார். ஆனாலும் இந்த ஸ்திரீ எப்படியோ கேள்விப்பட்டு இயேசு இப்பொழுது நம்முடைய எல்லைக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அந்த கிரேக்க பெண் உடனடியாக இயேசுவிடத்தில் அவள் வருவதை பார்க்கிறோம். 25 வசனத்திலே இல்ல 25 வாசிக்கிறோம். மார்க்கில் 7:25 ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவள் பாதத்தில் விழுகிறாள். அல்லேலூயா. இவள் கிரேக்க பெண்மணி. கிரேக்கர்கள் பல கடவுள் உண்டு. கிரேக்கர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மிக வெறுப்பார்கள். இயேசுவை இன்னும் தேவனாக யாரும் அங்கீகரிக்கவில்லை. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவள் தன் மகளின் சுகத்துக்காக கேட்பதை பார்க்கிறோம். அந்த இடத்திலே ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த சுகத்தை அவளுக்கு சுகத்தை கொடுத்து விட்டு ஆண்டவர் திரும்ப கலிலேயாவுக்கு செல்லுகிறார். இவருடைய உரையாடலை, இவருடைய நிகழ்வை குறித்து மத்தேயுவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. அல்லேலூயா. சீசர்கள் இவள் நம்மை தொந்தரவு பண்ணாதபடி இவளை அனுப்பிவிடும், ஏதாவது ஒரு அற்புதம் செய்துவிடும், அவள் கேட்கிற ஏதாவது ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு பிச்சை போடுவது போல கேட்கிற ஒரு நன்மையை செய்துவிடும் என்று சீசர்கள் இவள் மேல் அனுதாபத்தினால் அல்ல, இந்த கிரேக்க பெண் உடைய வார்த்தை தொந்தரவை உருவாக்கினபடினாலே இவர் அனுப்பிவிடும் என்று கேட்கிறார்கள். அதுக்கும் இயேசு என்ன செய்யல, எந்த பதிலும் கொடுக்கல. இயேசு அந்த இடத்திலே அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது என்பது யூதர்கள் புறஜாதிகளை நாய்களுக்கு ஒப்பிட்டு கருதுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே அவர் புறஜாதிகளின் மத்தியில் தான் இருக்கிறார், சீதோன் பட்டணத்தில் தான் இருக்கிறார். இயேசுடைய மனதிலே ஒருபோதும் அப்படி எண்ணினதில்லை. அப்படி எண்ணியிருந்தால் அவர் புறஜாதிகள் மத்தியில் போய் இருந்திருக்க மாட்டார், ஊழியம் செய்திருக்க மாட்டார். எத்தனையோ இயேசு கிறிஸ்து ஊழிய காரியத்தில் பல புறஜாதிகள் வந்து அற்புதங்களை பெற்றதை பார்க்கிறோம். இந்த இடத்துல Jesus silence made her strong, made her faith strong upon him. ஏனென்றால் அவருடைய ரெஸ்பான்ஸையும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கும்போது அவள் விசுவாசம் பலப்படும் வரைக்கும் Jesus was silent. அவள் விசுவாசத்தை கண்டபோது ஒரு விசுவாசத்தோடு வந்தாள். என் மகளுக்கு கொடிய பிசாசு பிடித்திருக்கிறார், எத்தனை ஆண்டு அந்த மகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் தெரியாது. ஆனாலும் இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு வந்தாள். வந்த அவளை வெறுமையாய் இயேசு அனுப்பவில்லை. அனுப்பியிருக்க வேண்டிய எண்ணம் இருந்தால் அற்புதம் நடந்திருக்காது. இயேசு கிறிஸ்து தூரத்தில் இருந்து 2 பேருக்கு தான் சோமாக்கினார். அதுல ஒரு அனுபவம் இவளுடைய மகள். அல்லேலூயா. இயேசு தொட்டு சோமாக்கினார். பலர் அவர்களை தொட்டு சுகமாக்கினார்கள். உன் விசுவாசத்தின்படி ஆக கிடவது என்று தூரத்தில் இருந்த, அதாவது அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு அவள் விசுவாசத்தை பற்றி தான், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி, அப்படி என்றால் இந்த உரையாடல்களுக்குள், இந்த டிலேயிங் டைமில் அவளுடைய விசுவாசம் வீட்டில் இருந்து வந்ததை விட கிறிஸ்துவுடைய உரையாடல் செய்திகள் மூலமாய் அவருடைய விசுவாசம் விருத்தி அடைந்தது. ஆகையால் தான் இயேசு அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? மகளே உன் விசுவாசம் பெரியது. அதோடு கூட சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு. இப்பொழுது தன் மகள் சுகமானாலா சுகம் ஆகவில்லையா என்ற சந்தேகம் அவளுக்கு இல்லை. அவள் நம்பிக்கையோடு வீட்டுக்கு செல்லுகிறாள். செல்லுகிற நேரத்தில் இயேசு சொன்ன அதே நேரத்தில் அவள் மகள் அங்கே வீட்டிலே சுகம் பெற்றாள். அந்த பெரிய விசுவாசம் பாருங்கள். எவருடைய விசுவாசம் என்ன? நீ வந்து கைகளை வையும், அப்பொழுது மகள்
சிலரை தொட்டு சுகமாக்கினார். இந்த பெரிய விசுவாசத்தை உடைய கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ போ, அல்லேலூயா, உன் விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவர்களுக்கு அவள் மகள் அற்புதமாய் சுகமானதை பார்க்கிறோம். இவள் கிறிஸ்துவிடத்தில் ஒரு தேவைக்காக வந்தபோது அவளை அவருடைய வார்த்தையின்படி அவர் வெறுமையாய் அனுப்பவில்லை. அவருடைய பெட்டிஷனை கர்த்தர் நிராகரிக்கவில்லை. அல்லேலூயா. அவளுக்கு எல்லா சூழ்நிலைகளும் பிரைஸ் காட் அகேன்ஸ்டாகவே இருந்தது. ஏனென்றால் அவள் ஒரு கிரேக்க பெண். இயேசுவிடத்தில் வந்தபோது அக்கம் பக்கத்தில் உள்ள ஏளனமாய் பேசியிருக்கலாம். இரண்டாவது, அவள் ஒரு பெண், தன் புருஷனை அழைத்து கொண்டு வரவில்லை. புருஷனே அவளுக்கு எதிராக இருந்திருக்கலாம். ஏனென்றால் மகளின் சுகத்துக்காக அவள் வருகிறாள், புருஷன் வரவில்லை, வீட்டார் வரவில்லை. மூன்றாவது, சீசர்களுடைய வார்த்தைகள் அவளுக்கு, சீசர்கள் அவளுக்கு, ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளும் அவளை ரொம்ப கிரேக்க பெண் நம்மை விசுவாசித்து வந்திருக்கிறார் என்று ஒரு அப்ரிசியேட்டபுளா இருக்கவில்லை. இயேசுவின் வார்த்தைகளும் கிட்டத்தட்ட இயேசு நமக்கு எதிராகத்தான் இருக்கிறாரோ என்று எண்ணத்தகுந்த நிலையில் இருந்தது. ஆனாலும் அவள் விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் வந்தாள். வந்து அவளை வெறுமையாய் இயேசு என்ன செய்யல, அனுப்பவில்லை. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை 4 நண்பர்கள் சேர்ந்து இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவன் திமிர்வாதக்காரன், அவனால் நடந்து வர முடியாது. Once upon time he was a wealthy man. He was a நல்ல எல்லாராலும் ஹெல்த்தி அண்ட் வெல்த்தி மேனாக இருந்தான். இப்பொழுது அவனுக்குள்ளே அந்த பேரலைஸ் வியாதி உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாய் முடக்கி அவனை செயல்பட முடியாத நிலையில் உருவாக்கிற்று. அப்பொழுது அவனுடைய நண்பர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். இயேசு விடத்தில் அந்த நண்பர்கள் ஒரு படுக்கையில் அவனை போட்டு இயேசுவுக்கு என்ன செய்தாங்க, பாதத்தில் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஜீசஸ் அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ஜீசஸ் saw their faith and said unto the man, இயேசுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து நட, வீட்டுக்கு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. இங்கே விசுவாசத்தோடு கொண்டு வரப்பட்ட அந்த பேரலைஸ் மேனுக்கு அந்த விசுவாசித்தவர்களின் நிமித்தம் ஒரு அற்புதத்தை இயேசு செய்ததை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1:40 வாசிக்கிறோம். ஒரு லெப்பர், ஒரு குஷ்டரோகியாகி ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்தான். 40ஆம் வசனத்திலே he came unto him and requested him to make him clean. தன்னை சுகமாக்கும்படி சுத்தமாக்கும்படி கேட்கிறான். குஷ்டரோகிகள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அதான் யூத பாரம்பரியம் கூறினது. பப்ளிக் பிளேஸில் நடமாடக்கூடாது. ஆனால் அவன் கிறிஸ்துவிடத்தில் வருகிறான். வந்தது மட்டுமல்ல, என்னை சுகமாக்கும் என்று அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு வேண்டுகிறான். வந்த அவனை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி ஆரோக்கியமாய் அனுப்புகிறார். இதெல்லாம் எதுக்கு கூறுகிறேன் சொன்னால், இன்றைக்கு நாம் இயேசுவிடத்தில் எப்படி வருகிறோம்? நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அப்ப through faith we must come unto him. இயேசுவிடத்தில் இன்றைக்கு நாம் வரும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வந்தவர்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். என்ன நன்மை, எந்த சகாயத்தை தேடி வந்தால் பாருங்க, செத்து போன பிள்ளையின் சுகத்துக்காக சகாயத்துக்காக எதிர் வருகிறான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருட அவருடைய வாழ்க்கையில வியாதி நிமித்தம் தரித்திரமான நிலைமைக்குள் போய் பிரமாணங்கள்
அவளை 12 வருஷம் விலக்கி வைத்த அந்த நிலையில் இருந்து அவள் இயேசுவின் கூட்டத்தின் நடுவில் இயேசுவுக்கு பின்னால வந்து தொடுகிறார். வந்து அவளை என்ன செய்றாரு? அவள் மட்டுமல்ல, கானானிய ஸ்திரீ இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வருகிறார். அவள் இயேசுவிடத்தில் வந்து இயேசு தன் மகளை சுகமாக்காமல் விடமாட்டேன் என்ற நிலைக்குள் அவள் விசுவாசம் வளர்ந்தது. அவளையும் கர்த்தர் தூரத்தில் இருந்து இருந்த இடத்திலிருந்த உன் விசுவாசத்தின்படி ஆக, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று சொல்லி அற்புதம் செய்வதை பார்க்கிறோம். கொண்டு வரப்பட்ட இது எதை காட்டுகிறது? இன்றைக்கு ஜெபத்தின் மூலமாய் உங்களில் யாராயும் விசுவாசிக்காதவர்களை அவர்கள் உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தின்படி கர்த்தர் அவர்களை சுகமாக்க வல்லவராக இருக்க. தூரத்தில் இருக்கலாம். இந்த குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்த மாத்திரத்திலே அவனுக்கு சுகம் கிடைத்தது. இந்த நாளிலே ஜெபத்தின் மூலமாய் கிறிஸ்துவண்டை உங்கள் வேண்டுதலை கொண்டு வாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் என்னுமை அறிந்து கொள்ளத்தக்க கிருபைகளை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சுகமாக்கும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சபையில் உள்ள குழந்தைங்க சண்டே கிளாஸ்லேயே முழு வேதாகமத்தையும் கற்றுக்கொண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்தது. அதற்காக ஒரு டீமாக இருந்து ஒரு ஆதியாகமத்திலிருந்து பாடங்களை ப்ரிப்பேர் பண்ணி சபையில் பயன்படுத்த ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போதான் ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இது மற்ற இடங்களுக்கும் இது பயன்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட முயற்சி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் அது புத்தகமாக உங்கள் கைகளில் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதை அறிமுகப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கார். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நமக்கு விபிஎஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் மீட்டிங்ஸு, இப்படி பல நாட்கள் அந்த பிள்ளைங்களுக்கு நடத்துகிற எக்ஸாம்ஸ் இப்படியெல்லாம் போகும்போது அது 30 லெசன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எந்த இடமும் மிஸ் ஆகாமல் எல்லா வாரம் நடத்துவீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சிருஷ்டிப்பு தொடங்கி ஆதியாகமத்திலேருந்து படித்தாங்கன்னா கடவுளோட வருகை தாமதித்து அவங்க 12th வரும்போது கிட்டத்தட்ட வேதாகமத்தின் முழு பகுதியிலையும் முக்கியமான பகுதிகளை அவங்க வந்து சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்டதும் போல் இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். வேறு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் குழந்தைங்களுக்கு டிஸ்கஷன் டைப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு அந்த டாப்பிக்கை அந்த டீச்சர்ஸ் அதை வந்து அவங்களுக்கு அந்த டாபிக்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஒரே புக்கு தான் நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அழகாக பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த வேத பகுதியை அந்தந்த குழந்தைங்க என்னென்ன மனநிலையில் கற்றுக்கொள்வார்களோ அதற்கேற்றால் போல் நீங்கள் அந்த போர்ஷனை அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துடலாம். அதே போல் ஒரு வால்யூம் நடத்தின உடனே அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் கூட அனுப்பி தருவோம். நீங்கள் அதை ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் நடத்தலாம். நீங்கள் வந்து 99409377773 99409377773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே போல் இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து மினிமம் இது தான். அதனுடைய பிரிண்டிங் சார்ஜஸ் மற்றும் செலவு அந்த அளவு தான் இதில் பண்ணியிருக்கிறோம். ஒரு புத்தகத்தினுடைய விலை 40 ரூபாய். நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 40 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த முழு வருடமும் அந்த குழந்தை சண்டே ஸ்கூலில் சந்தோஷமாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள அது வசதியாக இருக்கும். எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.